வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் உதயகுமார் அவர்கள் ஒரு பொது மேடையிலே அவருடைய பிறப்பை கொச்சைப்படுத்தும் விதத்தில் பேசுகிறார். அதுவும் யாருக்காக ஏற்றுக்கிட்டு பேசுகிறார்னா, புரட்சித் தலைவர் அவர்களை நடுத்தருவில் அரசியல் அனாதை ஆக்க வேண்டும் என்று துடித்த திராவிட முன்னேற்ற கழக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து, புரட்சித் தலைவி அவர்களை சட்டசபையிலே வைத்து மானபங்கப்படுத்த முயற்சித்த அந்த கூட்டத்துக்கு ஆதரவாக மாண்புமிகு தளபதி அவர்களை பிறப்பை கேள்விக்குறியாக்குகிறார். நீங்கள் யாருடைய மகன் என்பதே கேள்விக்குறி என்று பேசுகிறார். வெட்கங்கெட்ட, மானங்கெட்ட, கேவலங்கெட்ட பேச்சு ஒன்றை பேசுகிறீர்களே. நீங்கள்லாம் முதல்ல மனித பிறவியா, எங்கள் தெய்வ பிறவி மாண்புமிகு தளபதி சி ஜோசப் விஜய் அவர்களை பேச என்ன தகுதி இருக்கிறது ஈனப்பிறவியாக உங்களுக்கு என்று நான் கேட்கின்றேன். உங்களையெல்லாம் விட்டு வைக்கிறதே ரொம்ப தப்புன்னு நான் சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, அவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு, இப்போ ஒரு தாய்மையை கொச்சைப்படுத்துகிறார், ஒரு பெண்ணுடைய கற்பை கேள்விக்குறியாக்குகிறார். எந்த விதத்திலையும் இந்த அரசியல்லையும் இந்த ஆட்சி அதிகாரத்தில் எதிலையுமே தலையிடாமல் இருக்கக்கூடிய வயோதிக முதியோர்கள் மாண்புமிகு சோபா அம்மையார், மாண்புமிகு சந்திரசேகர் ஐயா அவர்களை கொச்சைப்படுத்துகிறீர்களே. ஒரு முதியோர்களை கேவலப்படுத்துறீங்க, ஒரு தந்தையை கேவலப்படுத்துகிறீங்க, தமிழகத்தையே நீங்கள் கேவலப்படுத்துறீங்க, தமிழகத்தினுடைய தாய்மார்களை கேவலப்படுத்தக்கூடிய கேவலத்தின் கேவலம் நீங்கள். உங்களை விடக்கூடாது. இப்போ எப்படி திமுக எம்எல்ஏ கைது பண்ணாங்க, அது மாதிரி உங்களையும் கைது பண்ணணும். ஏன்னா உங்களை கைது பண்ணுறதை விட நீங்கள் கேவலத்தின் கேவலம். உங்கள் கட்சிக்காரங்களே உங்களை கல்லால் அடித்து உங்களை துரத்துவாங்க. ஏன்னா நீங்கள் அண்ணாவுக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவருக்கும் எம்ஜிஆருக்கும் மாண்புமிகு புரட்சித் தலைவருக்கும் துரோகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். மக்கள் மன்னிக்க மாட்டார், பார்த்துக்கொள்ளுங்கள்.